ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இரண்டாவது திருமணம் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கான திருமண கொடுப்பனை என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 27 நட்சத்திரத்துக்கும் திருமண கொடுப்பனை என்னன்றதை நான் பார்த்துருந்தோம். அக்யூரேட்டாக சொல்லியிருந்தோம், 4 ரூல் சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அதை நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நிறைய ரீசன் இருக்கும். அதாவது முதல் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்க இறந்துருப்பாங்க, அதனால் செகண்ட் மேரேஜ், இல்லை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அதனால் 2வது மேரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுக்கான திருமண கொடுப்பனை, அதாவது பார்த்திங்கன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மூலயமா அவங்களுக்கான வரன் எந்த நட்சத்திரம், எந்த ஜாதக அமைப்பு உள்ள ஜாதகம் தான் உங்களுக்கு வரும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் வரன்கள் வரும், ஆனால் அந்த வரன்களில் எது கரெக்டாக இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராச்சும் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான வரன் வர்ற ஜாதக அமைப்பு, எந்த மாதிரி ஜாதக அமைப்பு வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரிங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கான செகண்ட் மேரேஜ் ஜாதக அமைப்பு உள்ள வரன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நட்சத்திரம், ராசி நட்சத்திரம், லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், இல்லைன்னா லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி, இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் ஏறி இருக்கும். இது ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, ஒன்று கும்ப லக்னமாக இருக்கணும், இல்லை வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னாதிபதி கும்பம் வீட்டில் இருக்கும். சரிங்களா, இது செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா 1, 11 சம்பந்தம் இருக்கணும். அதாவது லக்னாதிபதி 11ஆம் வீட்டிலேயோ இல்லை 11ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திலேயோ இருக்கிறது. இது தேர்ட் ரூல். சரி, ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே சனி இருக்கும், இல்லைனா லக்னாதிபதி கூட சனி இருக்கும். சரிங்களா, இந்த 4 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருக்கிற மாதிரி ஜாதக அமைப்பு இல்லை ஜாதகம் உங்களுக்கு வருதுன்னா அதை கண்ணை மூடிட்டு நீங்கள் திருமணம் செய்யலாம். அதுதான் உங்களுக்கான ஜாதகம், இரண்டாவது திருமணம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடி செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வர்ற ஜாதகம், எத்தனை ஜாதகம் வந்தாலும் மேரேஜ் பண்ணுற மாதிரி போச்சுன்னா அது இந்த 4 ரூலில் ஒரு ரூல் கண்டிப்பாக மேட்ச் ஆனால் தான் அது நெக்ஸ்ட் லெவலுக்கே போகும். ஸோ நீங்கள் இந்த 4 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் வச்சுன்னா அதை கண்ணை மூடிட்டு டிக் அடிச்சுட்டு மேரேஜுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் அஸ்வினி நட்சத்திரம் சார்ந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரிமைனிங் 26 நட்சத்திரமும் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண காத்திருக்கோம். அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.